வணக்கம். தேர்தல் தொடர்பான கருத்துக்களை இன்றைய பதிவினூடாக பார்க்க இருக்கிறோம். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் பிரதமர் பதவிக்கு ஆசைப்படும் சிலர் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தி புறமுதுகில் குத்த பார்க்கின்றனர் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சிக்குள் உள்ள சிலர் பிரதமர் பதவி குறித்து கனவு காண்கின்றனர். மேலும் சிலர் தேசிய பட்டியலுக்காக போராடுகின்றனர். அமைச்சு பதவிகளை எதிர்பார்த்துள்ள சிலரும் இருக்கின்றனர். இவ்வாறு கனவு காண்பவர்கள் தான் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றனர். இதை சீர் செய்யாவிட்டால் கட்சியாக முன்னோக்கி பயணிக்க முடியாது. அது கட்சிக்கே பெரும் பின்னடைவாக அமையும். மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி நாட்டை மீட்க முடியாது. முதுகெலும்புள்ள தலைமைத்துவம் மிகவும் அவசியம். விவாதித்துக் கொண்டிருப்பதில் பயனில்லை, செயலில் தான் காட்ட வேண்டும் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் பேரவையின் மீதமுள்ள 4 உறுப்பினர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான பேச்சுவார்த்தை வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுதந்திர மக்கள் பேரவையின் தலைவர் டலஸ் அழகப்பெரும ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட தலைவராக நியமிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் சரித கேரத்துக்கு குளியாப்பிட்டிய தொகுதி அமைப்பாளர் பதவியும், லலித் எல்லாவிற்கு பாணந்துறை தொகுதி அமைப்பாளர் பதவியும், திலக் ராயபக்சவுக்கு அம்பாறை இணைப்பாளர் பதவியும் வழங்கப்பட உள்ளது. இந்த குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பந்தம் செய்ய உள்ளது. இவர்கள் அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியை அதிகம் விமர்சித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலை ஒத்திவைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார் என பாலித ரங்கே பண்டார தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக பேராசிரியர் GL பீரி தெரிவித்துள்ளார். மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும், பாலித ரங்கே பண்டாரவின் கருத்துக்கு எதிராக கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு யுத்திகளை கையாண்டு வருவதாகவும், இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறையாண்மை நேரடியாக பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை அளிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கு எதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் சித்து விளையாட்டு இம்முறை பலிக்காது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்கள் தொடர்பில் பாலித ரங்கே பண்டார கூறிய கருத்தினை நாம் அவரின் கருத்தாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ரணில் விக்ரமசிங்கவின் கருத்தாகும். இம்முறை தேர்தலில் தாம் மக்களால் விரட்டியடிக்கப்படுவேன் என்ற சந்தேகத்தில் இவ்வாறான சித்து விளையாட்டுகளை இவர்கள் செய்து வருகின்றனர். நாட்டை வங்குரோத்தாக்கிய ரணில் ராயபக்ச அரசாங்கம் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். உண்மையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயந்து இவ்வாறான கருத்துக்களை ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்து வருகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தல் களத்தில் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.